viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மில்லட்டில். இது குதிரைவாலி. அதை வச்சு ஒரு உப்புருண்டை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளி சட்னி, ஒரு வாரம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1.5 டம்ளர் குதிரைவாலியை எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு சூடு பண்ணி இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பொடியாக கிள்ளின 3 மிளகா வத்தல், ஒரு அறுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து தாளித்து பருப்பெல்லாம் செவந்ததும் இதில் குதிரைவாலி எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி விட்டு நல்லா கொதித்ததும் 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு, 5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு இதில் ஊற வச்சு தண்ணி வடித்த குதிரைவாலியை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக விடணும். 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நன்னா வெந்தாச்சு பாருங்க. தண்ணியெல்லாம் இழுத்துன்றது கரெக்டாக இருக்குது. இப்போ இது சூடு ஆறட்டும். அப்போ தான் உருண்டை பிடிச்சி வேக வைக்க முடியும். இது ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தய பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த எண்ணெயிலேயே 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இந்த கடலை மாவு நல்லா பொரியணும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போகும். அப்போ தான் நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டதும் அரைச்சி வச்சுக்கிற தக்காளி விழுதை சேர்த்து கலந்து விட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போக வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து 1 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், உப்புமா, ஆப்பம் எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஏர்டைட் ஜாரில் போட்டு 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். குதிரைவாலி பண்ணினது சூடாரியாச்சு. இதில் லாவிஷாக ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ரொம்ப மணமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன ஆரஞ்சு பழ அளவு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிடிச்சிட்டேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ஒன்று போல் இருக்குது. இப்போது ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இட்லி தட்டு வச்சு அதில் இந்த குழக்கட்டையெல்லாம் அடுக்கி ஆவியில் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்தால் நம்ம சூப்பரான குதிரைவாலி உப்புருண்டை ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்குது பாருங்க. நல்ல கமகமான்னு பச்சை கொத்தமல்லி மணத்தோட சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் எம்மியாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சட்னி கேட்கவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாவத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் தாளித்து கொட்டிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த மில்லட் உப்புருண்டை சட்னியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.